வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐயப்பாக்கமில் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்க சவுத் ஃபேஸிங் 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துடலாம். லைட் ப்ளூ ப்ளஸ் எல்லோ கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு லேசர் கட் டிசைனில் மெட்டல் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேட் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனதுமே ஒரு காம்பேக்டான போர்ட்டிகோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x12 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டார் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ். ப்ளஸ் இந்த போர்ட்டிகோவில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்க ஃபால் சீலிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு டோர், இதை ஓப்பன் பண்ணதும் மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே டீக்வுட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மெயின் டோர் பக்கத்துலேயே 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனதுமே ஒரு லார்ஜ் சைஸ்க்கு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 20x20 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சைட் வால்க்கு மட்டும் டார்க் கலர் பெயிண்டிங், 3 சைட் வால்க்கு லைட் கலர் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டிவி யூனிட்டும் இந்த ஹாலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. ப்ளஸ் இந்த டிவி யூனிட்டில் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹால்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைடில் 2 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா ரெடிமேட் உட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சைட் வாலுக்கு டார்க் கலர் பெயிண்டிங்கும் 3 சைட் வாலுக்கு லைட் கலர் பெயிண்டிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த பெட்ரூமில் டோருக்கு பக்கத்துலேயே வால் ஷெல்ஃப்ஸும் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2த்துக்குமே டோர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் ஒரு UPVC விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஃபேஸ் பண்ண மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வார்ட்ரோப்பில் ஒரு டோர் ஓப்பன் பண்ணதும் நமக்கு இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க.
ஷவர், ஹேண்ட் ஷவர், வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி, வென்டிலேட்டர், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த பாத்ரூமில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பாத்ரூமுக்கும் ஒரு பிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம் விட்டு வெளில வந்ததும் ரைட் சைடில் இருக்க 2 என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வுட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சைட் வாலுக்கு மட்டும் டார்க் கலர் பெயிண்டிங்கும், மீதி 2 சைட் வாலுக்கு லைட் கலர் பெயிண்டிங்கும், ஒரு சைட் வால் ஃபுல்லாகவே வால் ஷெல்ஃப்ஸ், வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஷவர், ஹேண்ட் ஷவர், வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி, வென்டிலேட்டர், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த பாத்ரூமில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து வெளில வந்ததும் இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்க என்ட்ரன்ஸ் வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸ். ப்ளஸ் இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டைனிங் ஏரியாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த டைனிங் ஏரியாலையும் ஒரு பேஸ் கேபினட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் மேடை வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினெட், பேஸ் கேபினெட், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த கிச்சனில் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் வால் ஷெல்ஃப்ஸ்க்கும் டோர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு ஓடிஎஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தாச்சு. ப்ளஸ் இந்த வீட்டில் போர்வெல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சீவேஜ் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இபி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் சிஎம்டிஏ அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த 2BHKவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 லட்சம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த வீடு பிடிச்சிருக்கு, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ இப்போ நம்ம டெரஸ் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, ஹேண்ட் ரைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெரஸ் என்ட்ரன்ஸில் ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீட்டோட ரிவ்யூ முடிஞ்சுது. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு, ப்ளஸ் எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ ஐயப்பாக்கமில் அமைதியான சூழலில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.